நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க இதுவரை நமது வேலை விளையாட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த சேனல் வந்து ஷேர் பண்ணிருங்க. இந்திய ரயில்வேல இருந்து ஒரு கால்பர் பண்ணியிருக்காங்க. பாத்தீங்கன்னா 7/2024 நோட்டிபிகேஷன் நம்பரு. பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து இசையாசிரியர், லாயரு, பப்ளிக் ப்ராசிக்யூட்டரு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா லேப் அசிஸ்டண்ட், டீச்சர் போன்ற பல்வேறு பணியிடங்களுக்கு வந்து கால்பர் பண்ணியிருக்காங்க. லைப்ரரியன் போஸ்ட்டுக்கும் கால்பர் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து கடைசி நாள் வந்து 6/2/2025. உங்களுக்கு மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக தப்பு இல்லாமல் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணி கொடுத்துருவோம். இதுக்கு வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1036 பணியிடங்கள் தான். ஆனால் தமிழ்நாட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 48 பணியிடங்கள் தான் இருக்குது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 மார்க் தான் வந்து இதுக்கு வந்து டெஸ்ட்டு. ரொம்ப ஈஸியானது. அதுக்கடுத்து ஸ்கில் டெஸ்ட்டு, அந்தந்த டெக்னிக்கல் வைஸாவே ஒரு அடிஷனல் டெஸ்ட் மாதிரி வைப்பாங்க. இந்த ஷெடியூலை பார்த்துக்குங்க. எந்தெந்த கம்யூனிட்டி கேட்டகரிக்கு எந்தெந்த போஸ்டிங்க்கு எவ்வளோ ஏஜ் அப்படிங்கிறத இதில் வந்து போட்டிருக்கோம். அதே மாதிரி கீழே ஒரு அட்டவணையும் கொடுத்துருப்பாங்க. அதில் எந்தெந்த போஸ்டிங்னு நீங்கள் எந்த கேடர்ன்னு பார்த்துட்டு உங்கள் ஏஜ் கரெக்டாக வருதான்னு செக் பண்ணி ஒரு வாட்டி நீங்கள் பார்த்துக்குங்க. இதில் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிடபிள்யூடி, அதாவது பிசிக்கல் சேலஞ்ச் பர்சனு, அதாவது மாற்றுத்திறனாளி, பெண்கள் மற்றும் எக்ஸ் சர்வீஸ் மேன், எஸ்சி எஸ்டி, மைனாரிட்டி கம்யூனிட்டி, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் போன்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 250 ரூபா எக்ஸாம் ஃபீஸு. ஆனால் நீங்கள் எக்ஸாம் எழுதின உடனே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து ரீஃபண்ட் ஆயிரும். உங்கள் அக்கௌண்ட் நம்பர் வந்து நீங்கள் கொடுக்கணும். சரிங்களா? இது வந்து உங்களுக்கு தமிழில் தான் இந்த எக்ஸாம் வந்து இருக்கும். சரிங்களா? ஈஸியாக வந்து நீங்கள் வந்து இதை வந்து பாஸ் பண்ணிடலாம். இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல நீங்கள் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இது வந்து பேசிக்கான எக்ஸாம் பேட்டர்ன் வந்து உங்கள் ப்ரொஃபஷனல் எபிலிட்டியில் ஒரு 50 மார்க்ஸு, அதுக்கடுத்து ஜென்ரல் அவேர்னஸில் ஒரு 15 மார்க்கு, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கில் ஒரு 15 மார்க்கு, மேத்தமெட்டிக்ஸில் ஒரு 10 மார்க்ஸு, ஜென்ரல் சயின்ஸில் ஒரு 10 மார்க்கு, ஆக மொத்தம் ஒரு 100 மார்க்ஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் மார்க் உண்டு. சரிங்களா? 3 மார்க்குக்கு ஒரு 3 மார்க் மைனஸ் மார்க்கு, ஒரு மைனஸ் மார்க் வந்து மைனஸ் பண்ணுவாங்க. 3 தவறுக்கு ஒரு மதிப்பெண் லெஸ் பண்ணுவாங்க. இது மேக்ஸு, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் சயின்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, லைஃப் சயின்ஸு, 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் உள்ள சிபிஎஸ்சி பேட்டர்னில் இருந்தால் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். இது நீங்கள் எக்ஸாம் பாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அன்ரிசர்வ் கேண்டிடேட் 40 மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கணும். எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் வந்து 40 மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கணும். ஓபிசி நான் கிரைமி லேயர் சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தவங்கன்னா நீங்கள் 30% மார்க் எடுத்தால் போதுமானது. எஸ்சி அண்ட் எஸ்டியாக இருந்தீங்கன்னா 30%, எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா 25 மார்க் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்த சிபிடி அப்படிங்கிற கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து உங்களுக்கு நடக்கும். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுலேருந்து உங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் அண்டு டீச்சிங் ஸ்கில் டெஸ்ட்டு, டிரான்ஸ்லேஷன் டெஸ்ட், இந்த மாதிரி உங்களுடைய நீங்கள் என்ன போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணீங்களோ அது சம்மந்தமான ஸ்கில் டெஸ்ட் வந்து உங்களுக்கு நடக்கும். அதில் வந்து நீங்கள் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இதை ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் நோட்டிஃபிகேஷனை ஒரு வாட்டி ரீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இது எலிஜிபிளா அப்படிங்கிற பாருங்கள். ஃபேக்ட் சேனலில் டக்குன்னு 1036 பணியிடங்கள்னு சொல்லிடுவாங்க. நீங்கள் அதுக்கடுத்து போனீங்கன்னா உங்கள் கம்யூனிட்டி வைஸோ கேட்டகரி வைஸாகவும் போஸ்டிங் இல்லாமல் இருக்கும். அப்போ அப்ளை பண்ணி வேஸ்ட் ஆயிரும். அதனால் ரொம்ப இந்த நோட்டிஃபிகேஷனை ஒரு வாட்டி நல்லா ரீட் பண்ணிவிட்டு கவனமாக ஒரு அவசரப்படாமல் ஒரு 10 நாள் கழிச்சு கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். டைம் வந்து இருக்குது. ரொம்ப லாங் பீரியட்லாம் கிடையாது. 6/2 வரையா இருக்குது. அதனால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? முதல்ல அட்வர்டைஸ்மெண்ட்டை நல்லா ரீட் பண்ணுங்கள். என்னென்ன ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணுங்கள். அவசரப்பட வேண்டாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம சென்னை ஜேர்னலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ போஸ்டிங் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த எந்த டெக்னிக்கல் லெவலில் வரீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க பேட்டர்ன், அதாவது எக்ஸாம் முடிஞ்சோடனே அதுக்கு அடுத்த ஸ்கில் டெஸ்ட்டு, பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட்டு, டீச்சிங் டெஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து இந்த மாதிரி சிலபஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் பார்த்து படிச்சுக்கோங்க. இப்போ டீச்சராக இருந்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன டாபிக்ஸில் வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிற அது ஒரு 50 மார்க் வந்து வச்சுருக்காங்க. சரிங்களா? இதை வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டை நல்லா ரீட் பண்ணிவிட்டு உங்கள் லேப் அசிஸ்டன்ட் பாருங்கள் என்னென்ன பெர்ஃபார்மன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே நீங்கள் அந்த கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி அந்த டெஸ்ட்டெல்லாம் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் பண்ணிட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ணுங்க. ஒரு முறைக்கு 2 முறை. இதெல்லாம் வெளி மாநிலத்தில் உள்ள போஸ்டிங்கு. நம்ம சென்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 48 போஸ்டிங் தான் இருக்கும்.
தொடர்ந்து நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. நம்ம இந்த ரயில்வே சம்மந்தமான எக்ஸாம் பேட்டர்ன் கொஸ்டின்ஸும் வந்து நம்ம வந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃப்ரீ கிளாஸும் வந்து நம்ம வந்து வைக்கிற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் எவ்வளோ பேர் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் அந்த ஃப்ரீ கிளாஸ் வந்து நாங்கள் வந்து வைப்போம். இதில் பார்த்தீங்கன்னா பிரைமரி ரயில்வே டீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை போஸ்டிங் இருக்குன்னு பார்த்துக்குங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 76 போஸ்டிங் இருக்குது. சரிங்க. அன்ரிசர்வ்ல 48. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 76 போஸ்டிங் வந்து இருக்குது. பிரைமரி டீச்சர் தமிழில் இருக்குது, லேப் அசிஸ்டன்ட் இருக்குது. சரிங்களா. அதே மாதிரி ஜூனியர் டிரான்ஸ்லேட்டர் ஹிந்தி, அதுக்கடுத்து பிசிக்கல் டீச்சர், பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், சீஃப் லா அசிஸ்டண்ட்டு, போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர், காமர்ஸு, எக்கனாமிக்ஸு, இங்கிலீஷு, சயின்ஸு, அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. உங்கள் கம்யூனிட்டி வைஸாக அந்த பேஜில் கரெக்டாக உங்கள் கம்யூனிட்டிக்கு தகுந்த மாதிரி வருதா அப்படின்னு ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வந்து அப்ளை பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் இந்த சேனலை வந்து ஷேர் பண்ணிடுங்க.